PK ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை இந்த சேனல்ல இப்ப சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. மே மாதம் 18ஆம் தேதி இரவு சுமார் 7:36 மீன ராசியிலிருந்து ராகு பகவானும் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ஆகிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த ராசி என்பர்கள் ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலத்தை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்கள், எந்த ராசி என்பர்கள் நல்ல கவனத்தோடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்க அனைவருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள்னு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள்ல இருப்பீங்க, சில பேர் ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனையில இருப்பீங்க, சில பேர் குழந்தை பிறப்புக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பீங்க, சில பேருக்கு திருமண தடைகள் இருக்கும். இப்படி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் போடுங்க. இந்த மாதிரியாக குழந்தை பேரு இல்லை, இந்த மாதிரி கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கு, இப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடும்போது நான் அந்த பதிவுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு ஒரு இதுல பதிவா நான் வெளியிடுவேன். அந்த பதிவை கேட்டு நீங்க அதற்குண்டான பரிகாரங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள், நிறைய பேருக்கு தீராத பிரச்சனைகள் இருக்கு. எவ்வளவோ பெயர்ச்சி ஆனாலும் கிரகங்கள் அந்த பெயர்ச்சி ஆனாலும் இவர்களுக்கு ஜாதக ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கும். அதனால கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை பதிவிடுங்க. உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள், அதற்குண்டான பதில்களை நான் ஒரு பதிவா உங்களுக்கு போடுவேன். இந்த சேனல்ல நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நேரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பதிவு இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு கேது பகவான் 2ஆம் இடத்துல வர்றாரு, ராகு பகவான் 8ஆம் இடத்துல வர்றாரு, மறைவு ஸ்தானத்துல அந்த ராகு பகவான் வராரு. வழக்கு வியாதி இந்த மாதிரியான ஸ்தானத்துல அந்த 8ஆம் இடம், நீண்ட கால வழக்கு, நீண்ட கால வியாதி அப்படின்ற ஒரு பாவகத்துல கோச்சார ராகு பகவான் வரும்போது உங்களுக்கு தற்காலிகமான ஒரு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடகராசி அன்பர்கள் இத சொன்ன உடனே தலையில தான் கை வச்சுப்பீங்க. ஏன் மேடம் நானே செத்து பொழைச்சிட்டு இருக்கிறேன், என்னை உசுர வாங்குறீங்க, இப்படி சும்மா வழக்கு வரும், பிரச்சனை வரும், இப்படியே சொல்லி சொல்லி உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரியான சில அந்த ஒரு மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு தவறாக தெரியலாம், ஆனா இருக்கிற பலனை உள்ளபடி சொல்றதுதான் நம்ம ஜோதிட ஆராய்ச்சி. அதுல ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, இத்தனை பேர் இந்த நம்ம லாஸ்ட் இயர்ல என்னென்ன பலன்கள்லாம் சொன்னோமோ அந்த பலன்களை அனுபவிச்சவங்க நமக்கு கால் பண்ணும் போது அதனுடைய வேதனையும் அந்த வலியும் பாத்தீங்கன்னா நாங்களும் சேர்ந்து அனுபவிச்சுதான் உங்களுக்கு பலனா சொல்றோம். ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது நம்ம அந்த ஜாதக ரீதியாக சொல்லும் போது அதனுடைய உணர்வுகள் எங்களுக்கும் சேர்ந்து வந்துதான் உங்களுக்கு அதை நாங்க த்ரூ பண்றோம். அப்படி இருக்கும்போது உள்ளதுபடி சொல்லணும். நம்ம உங்களுடைய முகம் மலர்ச்சிக்காக, ஏன்னா கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாசிட்டிவா இருக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாள் காலையிலயும் எந்திரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு நடக்கல மேடம், இன்னைக்கு காலையில எந்திரிச்சா என்ன பிரச்சனை எங்களுக்கு வருமோ என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான தொந்தரவுகள் இந்த அன்பர்களுக்கு இருக்கு. உங்களுடைய அந்த வைப்ரேஷன்ன்றது ரொம்ப சரியான விஷயம்தான், இருந்தாலும் சில இடத்துல நீங்க இப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். 2ஆம் இடத்துல கேது பகவான், உங்களுக்கு பிரச்சனையே பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க தாங்க. உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க அதிகமாக உங்களை டாமினேட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஆணவம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். நீங்க எவ்வளவோ வளைஞ்சு கொடுத்து போனாலும் வளைய வளைய நம்மளைய மேல குத்திக்கிட்டே தான் இருப்பாங்களே ஒழிய குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை நிமிரவே விட மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய அளவுக்கு பிரச்சனையே. இப்போ இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுடைய மைண்ட கொஞ்சம் சஞ்சலிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும்.
எவ்வளவோ நான் சமாதானப்படுத்தி எவ்வளவோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். என்னுடைய சிச்சுவேஷனுக்கு நான் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஆனாலும் அந்த சூழ்நிலையை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனா கூட என்னால அதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு வர முடியல மேடம். எனக்கு ரொம்ப தொந்தரவுகள் அதிகமா இருக்கு. என்னுடைய கணவர் என்னுடைய சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. அவர்களினுடைய வீட்டுல இருக்கவர்களுடைய பேச்ச கேட்டு கேட்டு என்ன அவமானப்படுத்துறாரு, அசிங்கப்படுத்துறாரு. என்னால எந்த விதமான ஒரு எதிர்ப்புமே பண்ண முடியல. அவர் மேல நிறைய பாசமும் ஒரு நேசமும், இந்த கடகராசி அன்பர்கள் இதனாலதான் வீணா போறது. அந்த பாசமும் நேசமும் வைக்கிறதுனாலதான் உங்களுக்கு மேலும் மேலும் துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்குது, பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது. உங்களுடைய அந்த பாசத்தையும் நேசத்தையும் ஓரமாக மூட்டையை கட்டி வைங்க. வச்சீங்கன்னா தான் உங்களால என்ன முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்றது தெரியும். ஏன்னா நிறைய ஒரு தேவையில்லாத வாழ்க்கையை நிறைய கடகராசி என்பர்கள் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த தேவையில்லாத வாழ்க்கை, தேவையில்லாத அனுபவங்கள், ஏன்னா உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குங்க. அந்த திறமைகளை யூஸ் பண்ணுங்க. ஏன் இப்படி அந்த திறமைகளை யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க? உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அந்த திறமைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்கு. உறவுகள் 1000 பேசுவாங்க, நாக்குல ஒரு நரம்பு இல்லாம தான் பேசுவாங்க. அவர்களை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உண்டான வாழ்க்கை பாதையை நீங்க தீர்மானியுங்கள். இந்த கடகராசி என்பர்கள் அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு பாதை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதற்கு ஒரு பாதையாக தான் அந்த சனி பகவான் விலகிட்டாரு. உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கறதுக்காக தான் அந்த ராகு பகவான் உள்ள வந்திருக்கிறார். யாரா இருந்தாலும் அடிச்சு துணிஞ்சு பேசுங்க. நான் இப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் இருப்பேன்றது பேசுங்க. ஆனால் உங்களுடைய முடிவு தெளிவா இருக்கான்னு மாத்திரம் நிதானமாக பேசித்து யோசித்து முடிவெடுங்கள். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே திருமண உறவுல அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருந்த இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் விவாகரத்து வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே விவாகரத்து ஆயாச்சு, நாங்க மறுமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க மறுமணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. அதே மாதிரி காதல் திருமணம் இந்த காலகட்டத்துல செஞ்சுக்கலாமா, இதுவும் இந்த காலகட்டமும் காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அங்க 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ல ராகு இருக்கும் போது அந்த காதலை பிரிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையுமே செய்வார். நிறைய கடகராசி என்பர்கள் கடந்த ஒரு 3 மாதத்துல காதல்ல பிரிஞ்சவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. குடும்பத்துல ஒரு திருமணமாகி இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தைகள்னால நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால ஏதோ ஒரு அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை அவமானப்படுத்துறது, என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க கூடாதோ எல்லாமே உங்களுடைய உறவினர்கள் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வீணா போகுது, நாசமா போகுது, நம்ம நல்லபடியா இருப்போம் அப்படின்னு நினைச்சு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மேலதிகாரிகளின் தொந்தரவுகள் உங்களுக்கு அதை விட இன்னும் பாரமாக ஆகுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருந்தது கடந்த காலத்துல. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி. இதுல நீங்க கவனமோடு இருக்க வேண்டிய ஒரு தருணம் உங்களுடைய வார்த்தையில, பேச்சுல ஒரு நிதானத்தோட இருங்க. நீங்க என்ன பேசுறீங்க, ஏது பேசுறீங்கன்னு ஒரு விழிப்போட இருந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஜாஸ்தி. இந்த கடகராசி என்பர்களுக்கு மன அழுத்தங்கள் ஜாஸ்தி. யாராவது ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அதை சாவும் தண்டி இவங்க மறக்கவே மாட்டாங்க. அவங்க அன்னைக்கு பேசுனாங்க, அவங்க அன்னைக்கு பேசுனாங்க, அவங்க அன்னைக்கு பேசுனாங்கன்னு மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அதை ஒரு நாள் ஒரு பூகம்பமாக, ஒரு எரிமலையாக வெடிக்கக்கூடிய ஒரு தருணத்திற்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தருணம் தான் இந்த தருணம். அதனால வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக கடைபிடியுங்கள். இந்த கடகராசி என்பர்கள் அதை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. பெண்கள் நிறைய இடத்துல நிறைய விஷயத்துல ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. யாரையாவது நம்பி இருக்கிறது, அந்த நம்பிக்கை துரோகம்ன்றது கடந்த காலத்துல கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய கணவரை, உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய பெற்றோர்களை இழந்து நீங்க ஒருத்தரை நம்பி போயிருந்திருப்பீங்க. அந்த நபர் மூலமாக நீங்க மீண்டும் ஏமாற்றப்பட்ட தருணம் நிறைய இந்த கடகராசி பெண்களுக்கு. இவர்கள் எல்லோருமே இந்த காலகட்டத்துல
தன்னம்பிக்கையோடு தன்னுடைய சுய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். கடந்த காலத்துல நடந்த சோகங்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாமல் ஒரு புத்துணர்ச்சியோடு புதுசா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடக ராசி பெண்களுக்கு இருக்க போகுது. ஏற்கனவே ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறீங்க, ஒரு வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மென்டல் டென்ஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களை நீங்களே ஒரு கமிட் பண்ணிக்க கூடிய ஒரு நேரம். நம்ம இது செஞ்சா என்ன, அது செஞ்சா என்ன, இத கத்துக்கிட்டா என்ன, அதை கத்துக்கிட்டா என்ன, நிறைய ஒரு ஜோதிடங்கள் கத்துக்கோங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா கடகராசி பெண்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வீட்டுல சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிடங்கள் கத்துக்கோங்க. ஜோதிட கலையை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்க, வெளியூர் போகணும்னு ஆசைப்படுறவங்க, வெளிநாட்டுல போய் தன்னுடைய குடும்பத்தை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இவர்களுக்கு எல்லோருக்குமே நிறைய ஒரு மாற்றங்கள், நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த கடகராசி நபர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல நல்ல ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, நல்ல சுகபோக வாழ்க்கை, வெளிநாட்டுல நல்ல வீடு வசதி வாகனங்கள் வச்சுக்கக்கூடிய ஒரு தருணம், வெளிநாட்டுல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 1.5 வருடங்கள் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல. நிறைய பேருடைய கேள்விகளை போன் பண்ணி கால் பண்ணி நீங்க டைரக்டா எனக்கு பார்க்கணும், உங்களை டைரக்டா இருந்து பேசும்போது எங்களுக்கு சில கேள்விகள் நாங்களே கேட்போம். போன்ல பேசும்போது நாங்க என்ன பேசுறோம்னே எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமா பேசுறாங்க. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை, நான் டைரக்டா யாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்கறது இல்ல, போன் ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். வேணுங்கிறவங்க வீடியோ கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.